வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் நாள். ஸோ அன்னைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம இன்னையோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்படிலாம் பொசிஷன் எடுத்துருக்கலாம், மார்க்கெட்டை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான மார்க்கெட் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு திங்கட்கிழமையிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை நமக்கு ட்ராப் டவுன் ஆச்சு. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை ட்ராப் டவுன் ஆகும்போதே, நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு யூசுவல் கான்செப்டான ஒரு கேப் ஃபில்லிங்னு ஒண்ணு இருக்கும். அப்போ மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ஒரு கேப் டவுன், அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன், இந்த மாரி ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கிற கேப் டவுன், ஒரு 200 இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ். இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வந்துச்சுன்னா, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அந்த கேப்பை ரெக்கவரி பண்ணி அப்படியே கேப் கவரிங் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த கேப் கவரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த கேப் டவுன் எப்பப்பெல்லாம் வருதோ, அதே மாதிரி கேப் அப் எப்பப்பெல்லாம் வருதோ, அங்கேருந்து டைரெக்டாக மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகாமல் திருப்பி வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன்ஃபால் ஆகும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தோட ட்ரேடிங் செஷன் சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட்ல ஒரு கேப் டவுன் வந்துச்சு. அப்போ இந்த கேப் டவுன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் மட்டும் வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ். திங்கட்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அப் ட்ரெண்ட், புதன்கிழமை அப் ட்ரெண்ட். அப்போ திங்கள்லேருந்து புதன்கிழமை வரைக்கும் 3 நாள் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயி, பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ப வந்து கவர் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ இந்த கேப் கவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன கன்டின்யூ ஆகும். மார்க்கெட் மேல போகும்னு. ஸோ அப்போ ஒரு 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 சின்ன ட்ரேடரா, ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடரா நம்மனாலேயே மார்க்கெட்ட எப்படி கெஸ் பண்ண முடியுங்கும்போது, பெரிய பெரிய ஆட்கள், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோ, ப்ரோ ட்ரேடர்ஸோ, இவங்கெல்லாம் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ தான் ப்ரோ ட்ரேடர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறனால இப்போ கூட நமக்கு ரீசென்ட்டா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ பத்தி நியூஸ் வந்துச்சு. ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் நெறைய குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால, இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா தெரியும். அப்போ நம்ம எங்கிருந்து எந்த இடத்துக்கு பொசிஷன் எடுப்போம், அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவு இருக்குன்னு. ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொசிஷன் எடுக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ், அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா, 26,000 வரைக்கும் போறதுக்கான ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கிருந்து, அதாவது ஸ்டாப் லாஸ புக் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் டார்கெட் அண்ட் இதுதான் ஸ்டாப் லாஸ்ங்கிற மாரி. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும். ஸோ அப்போ 3 டேஸா மார்க்கெட் மேல போனது, ஒரே நாள்ல மார்க்கெட் வந்து கீழ வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இன்னையோட இண்டிவிஜுவல் டே, இன்னையோட ஒரு நாளோட ட்ரேடிங் மூவ்மெண்ட் வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவு மட்டும் பார்த்தீங்கன்னா, 450 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல வந்திருக்கு. அதே மாரி நமக்கு சென்செக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இத விட ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் 1600 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ்ல டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. நமக்கு இது இது வந்து நமக்கு சென்செக்ஸ்ல. அதே மாரி நம்ம பேங்க் நிஃப்டில பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிலயும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ 3 இண்டெக்ஸஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் இன்னைக்கு நமக்கு குடுத்திருந்திருக்கு. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இல்லன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகும்னு. ஆனா, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரே ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட நம்மளோட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்க பொசிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷா இருந்துச்சு. அதே மாரி கேஷ் மார்க்கெட்லயும் 2 நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ப்ரோஸோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் அண்ட் எஃப்ஐஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல புல்லிஷா இருந்தாங்க. ஸோ இவ்வளவு கிளியரா, இவ்வளவு சிம்பிளா டேட்டா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். எனக்கு தோணுச்சு. ஆனா நான் நேத்து வீடியோல சொல்லல. ஏன்னா இது வந்து ஒரு 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 50-50 சான்ஸ் மாரி இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கேருந்து நம்மள அப்படியே நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ யூசுவலா இந்த ஒரு கேப் ஃபில்லிங், பேங்க் நிஃப்டில கேப் ஃபில்லிங் நடக்கல. ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50லயும் சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில்லிங் நடந்துருச்சு. ஸோ இந்த கேப்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சென்செக்ஸ் வந்து கேப் ஃபில்லிங் நடத்திருந்துச்சு. அப்போ இந்த கேப் ஃபில்லிங் நடத்தினதுக்கு அப்புறம் மார்க்கெட் யூசுவலா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. அண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 7 டேஸோட நமக்கு ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. அப்போ
இந்த லோவஸ்ட் பாயிண்ட்ட பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ விழறதுக்காக சான்சஸ் இருக்கு. ஸோ யூசுவலா இவ்ளோ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ் குடுத்ததுக்கப்புறம், மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கும். அப்போ நாளையோட மார்க்கெட்ட பொறுத்தளவுல, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டரா இருக்க போது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து எப்ப இந்தியா விக்ஸ் மேல போகுதோ, அப்போ வந்து பேனிக்னஸ் அதாவது அக்ரெசிவா பையிங் அண்ட் செல்லிங் நடக்குதுன்னு அர்த்தம். இது வந்து இன்னொரு டெர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்ல வாலடைலிட்டி கூடுதுன்னு அர்த்தம். ஸோ எப்ப எல்லாம் இந்த வாலடைலிட்டி கூடுதோ, அப்ப நமக்கு மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போ நாளையோட இந்தியா விக்ஸ் பொறுத்தளவு இந்த ஒரு ரேஞ்ச் அதாவது 13.6 இதுதான் பார்த்தீங்கன்னா, போன திங்கட்கிழமை நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ அதாவது வெள்ளிக்கிழமையோட எண்டுல அதுதான் இந்த வெள்ளிக்கிழமையோட எண்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்தியா விக்ஸ் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டா இருக்கு. அந்த எண்ட் பாயிண்ட் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதே மாரி நிஃப்டி 50ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகும். சென்செக்ஸ்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகவும் இருக்கு. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த கேண்டில் வந்து 9.15 கேண்டில். இல்லன்னா நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 3.15 கேண்டில், 3.5 கேண்டில். கரெக்ட்டா அது இந்தியா விக்ஸோட டேட்டா கூட கோயின்சைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 9.15 அதே மாரி 3.15. ஸோ இதுதான் இந்த இந்தியா விக்ஸ் வந்து இப்படி மேல போயிருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லாம் இப்படி கீழ போயிருக்கு. ஸோ அப்போ இந்தியா விக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ட பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பாயிண்ட்ட பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து மேல போச்சுன்னா, இந்தியா விக்ஸ் வந்து மேல போச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இத வந்து நீங்க ஒரு ஷார்ட் டெர்ம் அதாவது இன்னையோட ட்ரேடா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, நம்மளால பெருசான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதே இது நம்ம ஒரு 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 கொஞ்ச நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸ் அந்த மாரி ஒரு ட்ரேட போய் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான், மார்க்கெட்ட நம்மனால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஒரு நியூ ஆல் டைம் ஹை பக்கம் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து 61,600லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான டவுன்ஃபால். அப்போ இந்த ஷார்ப்பான டவுன்ஃபால் இந்த இடத்துல இருந்து, இந்த இடத்த கிராஸ் பண்ணிருச்சு ஏற்கனவே. ஸோ அப்படிங்கிறனால இந்த 60,500 மார்க்கெட் கிராஸ் ஆச்சுன்னா, நம்ம வந்து அடுத்து வந்து 58,600, 700 வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எதிர்பார்க்கலாம். அதே மாரி நிஃப்டி 50ய பொறுத்தளவு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்துச்சு அண்ட் இந்த கேப் ஃபில்லிங்க கண்டிப்பாக இதுவரைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இதுவரைக்கும் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அடுத்த லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்படியே மார்க்கெட் வந்து இந்த லெவல் அதாவது 13ஆம் தேதி இருந்த இந்த லெவல் 25,400 நாளையோட மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கும். ஏன்னா கேப் டவுனுக்கு மட்டும் தான் கேப் ஃபில்லிங் நடக்கும்னு கிடையாது. கேப் அப்புக்கும் கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ள கண்டிப்பாக இந்த 24,800 இல்லன்னா 24,600 ரேஞ்சுக்கு வரலாம். அப்ப நாளையோட மார்க்கெட் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டனால, நமக்கு மேபி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, இந்த ரேஞ்ச கிராஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம். அண்ட் இதுக்கான ஒரு மேஜர் இண்டிகேஷன்ஸ் நீங்க எதவா எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டாவ எடுத்துக்கணும். அண்ட் நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து கண்டிப்பா வேலிடான்னு சொல்லி. 100% வேலிட். ஏன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அக்ரெசிவ் செல்லிங் அண்ட் பையிங் வெறும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிய மட்டும் இல்ல, ஒரு ஹோல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இருக்கு பேனிக்னஸ் அப்படிங்கிறத சொல்றதுனால தான். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நமக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன கொஞ்சம் நமக்கு வந்து எப்பயுமே வந்து சாரி. நமக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 டைரக்ஷனையும் நம்ம வந்து யோசிச்சு வச்சிருக்கணும். ஸோ இங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நம்மளோட டார்கெட்டா இருக்கும், எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸா இருக்கும். அதே மாரி ஒரு டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல எவ்வளோ தூரம் டார்கெட் இருக்கும், எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் இருக்குங்கிறது. அப்போ இந்த டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன் மார்க்கெட் போகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா தான். ஸோ அப்போ அப்படிங்கிறனால நம்ம இந்தியா விக்ஸ ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நேத்தோட மார்க்கெட்ட கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட்ல வேலிடா இல்ல. அதனால நான் பெருசா டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிர்றேன். என்னன்னா, இது வந்து 19ஆம் தேதி. இதே இது 18ஆம் தேதி நான் போனேன் அப்படின்னா, நமக்கு வந்து அட் த மனி எங்க இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 25,800ல இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 26,000ல இருந்துச்சு. அதே இன்னையோட ட்ரேடிங் டேயோட எண்டுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அட் த மனி வந்து பார்த்தீங்கன்னா, 25,450. இத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் எங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 25,800. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட்ட பொறுத்தளவு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ பொறுத்தளவு மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த பொசிஷன்ல இருந்து மார்க்கெட் 26,000 வரைக்கும் போயிட்டு தான் ரிவர்ஸ் வரும்னு இருந்துச்சு. ஆனா, இப்போதைய நிலைமையில பார்க்கும்போது இந்த பொசிஷன் அதாவது இன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா, 25,800 இதுதான் மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்.
அப்போ நீங்க கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றதாக இருந்தா 25,000 வரைக்கும் தான் ஹையஸ்ட்டா ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு மேல ஹோல்ட் பண்றது கொஞ்சம் ஒரு அட்வைசபிளோ, ரிஸ்க்கோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். டேட்டாஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் லைவ் மார்க்கெட்ல ஏன்னா போஸ்ட் மார்க்கெட்லயும் டேட்டாஸ் எல்லாம் பார்க்கறது ஈஸி தான். ஆனா லைவ் மார்க்கெட்ல இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.